Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல 5th chapter arithmetic progression ல exercise 5.3 ல 5th sum பாப்போம் இந்த வீடியோல. The first term of an AP is 5. Given எல்லாம் first எழுதிடுவோம் இங்க. First term AP is 5. A is equal to 5. And the last term is 45. Last term is equal to 45. Last term னு சொல்லலாம், AN னு சொல்லலாம். ஓகேவா கொடுத்திருக்காங்க. And sum is 400. SN கொடுத்திருக்காங்க. SN is equal to 400. Find the number of terms and common difference. N கண்டுபிடிக்கணும் and D கண்டுபிடிக்கணும். So that நம்ம first N கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா A, L தெரியும் நமக்கு. SN is equal to formula என்ன? SN is equal to N by 2 A plus L. இல்லையா? last term தெரிஞ்சதால நம்ம இந்த formulaவே யூஸ் பண்ணிடலாம் நம்ம. So N by 2, N தெரியாது, by 2 A 5 plus 45 is equal to 400. So N 45 plus 5 50N is equal to 400 into 2. இந்த 2 மேலே போயிடும் இல்லையா? அப்போ N is equal to 400 into 2 by 50. 0 0 cancel ஆயிடும். 8. So N is equal to 16. So N value கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது D கண்டுபிடிக்கணும் இல்லையா? D கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? AN is equal to A plus N minus 1 into D. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? AN என்றது லாஸ்ட் டேர்ம் தான். So 45 அது இல்லையா? அப்போ A plus N minus 1 into D is equal to 45. A value என்ன தெரியும்? 5 plus N value 16 minus 1 into D is equal to 45. 15D is equal to 45 minus 5. அப்போ D is equal 15D is equal to 40. But D is equal to 40 by 15. 5 tables la பண்ணோம்னா 5 3s are 15, 5 8s are. அப்போ D is equal to 8 by 3. So D value கண்டுபிடிச்சிட்டோம், N value கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்டது லாஸ்ட்டாக எடுத்து எழுதிடுங்க. N is equal to 16 and D is equal to 8 by 3. So நம்ம ஃபைனல் ஆன்சர் டிரைவ் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.